வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எதை பார்க்க போறீங்கன்னா, ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. இது இங்க நடந்த மாரி நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா Instagramல பார்த்திருப்பீங்க. நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. அட்வொகேட் அவரு. இந்த மாரி யார் யார் பண்ற தப்பு இதெல்லாம் வீடியோவா எடுத்து சுட்டிக்காட்டி போடுவாரு. அவரு இந்த மாரி நாம் தமிழர்ல கட்சியில உள்ள திரு சாட்டை முருகன் அவரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் டிஎம்கேக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு. எப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமே இந்த மாதிரி இவர் சாட்டை திருமுருகன் இருக்கார்ல, அவர் ஒரு வீடியோல கேட்டிருக்காரு, நீ ஒரு ஆத்தாள் அப்பனுக்கு பிறந்திருந்தன்னா என்னோட நான் வாங்கினேன்னு சொன்ன இதை நீ எனக்கு ஆதாரத்தை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நேத்தி அவரு அந்த ஆதாரத்தை வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு காலையில என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல அந்த நெல்சன் ப்ரோவும் அவங்க அண்ணனும் அவங்க அம்மா 3 பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 2 பேர், அதாவது மேல போட்டோ போடுறேன், இவரை பார்த்துருப்பீங்க, யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அவரும் அவங்க கூட இன்னொரு லேடி, அவங்க ஒய்ஃபா யாருன்னு தெரியல, இவங்க என்ன பண்ணி இவரு இல்ல அப்புறம் இன்னொரு மொத்தம் 3 பேரு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நெல்சன் ப்ரோ எங்க, நான் அவங்கள்ட்ட இது மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல அவங்க அப்பா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னு, நீங்க வாங்க வெள்ளை நின்று ஏன் பேசுறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி மறுவாதையா நாகரிகமா கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு பேசியிருக்காரு. அதே போல நெல்சன் ப்ரோவும் போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன எதுன்னு பேசுறவோ, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவரோட யானை கவலம் அந்த லேகியத்துக்கு ப்ராப்பரான சர்டிபிகேட் இல்லைன்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை காரணமா வச்சு இவங்க வீட்டுக்கு நான் எல்லா சர்டிபிகேட்டும் ப்ராப்பரா தான் வச்சிருக்கேன், இதெல்லாம் நீ எப்படி சொல்ல முடியும், வாய்க்கு வந்ததை பேசாத அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. யாரு? அந்த லேடி பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி நீ அதெல்லாம் பண்ணுவ, எப்படி நீ எங்களை இது பண்ணி வீடியோ போடுவ, எப்படி அதை தப்பு சொல்லுவ, நான் எல்லா சர்டிபிகேட்டும் ஒரு இது பண்றேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கைகலப்பா அவரு, யாரு அந்த யானை கவலம் விற்கிறாருல, அவர் கைகலப்பா மாறி அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. இது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 நாள் அவங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி போட்ட ஒரு வீடியோ, இந்த 2 நாள்ல போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ ட்ரிகர் ஆகி இவங்க அவங்களோட ப்ராடக்டை போட்ட பழைய வீடியோவை காரணமா வச்சு அவங்க வீட்டுக்குள்ள பேக்குக்குள்ள ஒரு பட்டா கத்தி அருவாவும் ஒரு கத்தியும் பேக்குக்குள்ள வச்சு அவங்க வீட்டுல எடுத்துட்டு போய் அவங்க அம்மா வயிற்றுல சில பல பிரச்சனை எல்லாம் இருக்கு, அவங்கள வயிற்றுல உதச்சி அவங்க அப்பாவை தலையில அடிச்சு அவங்க அண்ணனே அடிச்சு கீழே தள்ளி இவரையும் பிடிச்சி கீழே தள்ளி அவர் அருவாள் எடுத்து அவங்க கையில வெட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நான் போட்டோ போடுறேன் பாருங்க. அருவாளை வச்சு வெட்டி அவங்க எல்லாரையும் போட்டு துன்புறுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இந்த மாதிரி கேட்டை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு இவங்களை பிடிச்சி வெளில தள்ளி விட்டாங்க. அவங்க அம்மாவை அடிச்சதுனால வெளில இருந்து நீங்க வா, நீ வெளில வா, நீ வெளில வந்தனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, டிஎம்கேவை பத்தி கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமா வீடியோ போடுறேன், இந்த ஒரு வருஷத்துல யாரும் இந்த மாதிரி ஏன் போடுற, எதுக்கு போடுற, தப்பா ஏன் போடுற அப்படின்னு ஒருத்தர் கேட்டதில்லை. இந்த 2 வீடியோ நாம் தமிழர் கட்சியை பத்தி போட்ட ஒரே காரணத்தினால இந்த மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டு அவங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் அடிக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க. நாம் தமிழர் நாம் தமிழர்னு எவ்வளோ கூப்பாடு போட்டு அந்த ஆள் நம்மளை இது பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு நம்பி அவங்கள போய் ஏமாறாதீங்க. இந்த அவங்க பண்ண ஒரு சின்ன ஒரு தப்பை சுட்டி காட்டி வெளில ஒரு வீடியோவா போட்டதுக்கே இவருக்கு இந்த நிலைமைன்னா, நாளைக்கு அவரை பத்தி நம்ம யாருன்னா ஒரு வார்த்தை பேசுனா நம்மளுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தேங்க. அததான் சொல்றேன், சிந்திங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மேடையில பேசுறத வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது பின்னாடியில் அவங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு. 2 நாள் போட்ட வீடியோவுக்கு அவங்க வீடு ஏறி அவங்கள கொல்றதுக்கு, இப்போ அந்த வீட்டுல சுத்தி இருக்கிற அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் காப்பாத்தினால ஒரு உயிர் பொழைச்சேன்னு சொல்றாரு வீடியோல. இதே அந்த சொந்தக்காரங்க இல்லைன்னா இன்னைக்கு அவர் நம்ம முன்னாடி இருந்திருக்க மாட்டாரு, அவரை கண்டிப்பா கொண்டுடுப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வீடியோவை பத்தி பேசுங்க. நான் அவரோட ஐடியை கீழே டேக் பண்ணி விடுறேன், அந்த ஐடியில போய் பாருங்க, அவர் ஸ்டோரியில போட்டிருக்காரு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு.
அந்த வீடியோல அந்த லேடி ஒண்ணு அவங்கள்ட்ட பேசுது, எப்படி பேசுதுன்னு நீங்களே பாருங்க. நான் அந்த வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பாருங்க. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க எங்க வீட்ல முடியாது. வந்துட்டு இப்படி சவுண்ட் வைஸா பேசுனா உன் வீட்டுல வந்து நான் கத்துறேன், நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. எங்க வீட்ல வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். எவனோட போன் பண்ணி சொல்றதுக்கெல்லாம் நான் வைக்க முடியுமா? வீட்டுல வந்து என்ன பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவங்க பேசிடுவாங்கன்ட்டு. இவங்களோட நோக்கம் வந்து அவரை எதனா பண்ணணும், நெல்சன் ப்ரோ வந்து எதனா பண்ணணும், வெட்டணும், எதனா கொன்னணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்திருக்காங்க. அவங்களோட அந்த யானை கவலத்தோட பிரச்சனையை வச்சு. ஆனா இதோட மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. அவரும் அந்த யானை கவலம்ங்கிறவரும் நாம் தமிழர் கட்சி தான். அவர் ஒரு போட்டோ போடுறேன் பாருங்க, அதுலயும் அவர் நாம் தமிழர் கட்சி தான். அவரு வந்து அந்த பிரச்சனையை வச்சு மனசுல வச்சு யாரோ ஒரு ஆள் சொன்ன ஒரே காரணத்தினால இவங்களோட பிரச்சனைக்காக கேட்க வர மாதிரி வந்து இவர் கேட்டிருக்காங்க. அந்த ஆளு நெல்சன் ப்ரோ வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாரு. இவங்க பண்ற அந்த ஊழ வேலை, திருட்டுத்தனம் இதெல்லாம் வந்து சுட்டி காட்டி வீடியோ போடுறது தப்பா? அவரே கேட்கிறாரு மனம் உருகி. இந்த மாதிரி நான் போடுற வீடியோ வந்து கரெக்டா போடுறேன், இவங்க பண்ற தப்பெல்லாம் சுட்டி காட்டுறேன். அதே மாதிரி அவர் கேட்டாரு, சாட்டை துரைமுருகன் ஆதாரம்னு கேட்டார். அந்த ஆதாரத்தை மறுநாளே போட்டாரு. போட்டு அதுக்கப்புறம் ஒரு பதில் பேச முடியாம தான் இவனை இப்படியே விட்டா வந்து பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி உன்னை தீட்டு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரி ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு யோசிங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து அடுத்தது புதுசா ஒருத்தவங்க பேசணும்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சா யாருமே பேச வர மாட்டாங்க. இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து எல்லாத்தோட தப்பையும் வந்து சுட்டி காட்டி வெளில காட்டுவாங்க. தயவு செஞ்சு இவர் சப்போர்ட் பண்ணுங்க.